அவ்வளவு இருந்தும் எங்களுக்கு இந்த அதான் இல்ல. முதியோர் பென்ஷன் ஆனா 4000 ஆனா இல்ல ப்ரோ, அது 6000 அது ஓகே. ஆனா கடன்லயே உங்களுக்கு தமிழ்நாடு தானே இதுவும் இருக்கு. செகண்ட் கடன் செகண்ட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட்ல அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வளர்ச்சி வளர்ச்சி, இருக்கு அதான் அலெக்ஸ். ஜிடிபிலயே செகண்ட்ல இருக்கு. ஆனா அதே காலத்துல கடனும் அதிகமாக ஆ, தருது. 10 lakhs கடன் 10 lakhs. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்தியாவே கடத்துல இருக்கு, அமெரிக்காவே ஃபர்ஸ்ட்ல கடத்துல இருக்கான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்து பாரு அலெக்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல முன்னாடி இருந்தவங்க பண்ணி விட்டு போயிட்டாங்க, கடைசியில எங்க தள்ள சொல்லுவாங்க. பண்ணி விட்டு போயிட்டாங்க. அலெக்ஸ் அதான் ப்ரோ, சொல்லு. இது நம்ம கடன் எப்படி தீர்க்க முடியும்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா கண்டிப்பா அது முடிஞ்சிடும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, ஆனா ஆந்திரா உங்களுக்கு ஜிடிபி இதெல்லாம் ஓகேவா? ஆந்திரா ஜிடிபி நம்பர் 5 ஏண்டா எட்டோம் இங்க 7ல இருந்து இருந்துச்சு. அவ்வளவு கம்பெனி போயிது, அப்புறம் ஜிடிபி இல்ல ஓகேவான்னு பெரியூரு கேக்குறேன். அதுல ரொம்ப உஷார் அலெக்ஸ். இப்ப நம்ம சவுத் இந்தியாவுல சென்னை தான் நம்பர் 1 இருந்தது. சவுத் இந்தியாவுல நம்பர் 1 சென்னை. நான் ஆந்திரா, கேரளா, கர்நாடகால வந்து கூட சென்னையில ஏர்போர்ட்ல போயிட்டு இருந்தாங்க. இந்த ஆமா. சந்திரபாபு நாயுடு ஃபர்ஸ்ட் ஐடி எட்டு வந்து எங்க ஹைதராபாத்ல டெவலப் பண்ணது சந்திரபாபு நாயுடு தான். அதனால சிட்டி கடை வந்து இங்க வந்து உங்களுக்கு கோஸ்டல் ஆயிப்போச்சு. சிட்டி டெவலப் பண்றதுக்கே இல்லை. இப்படி ஸ்ரீபெரும்புத்தூர் மொத்தம் ஃபேக்டரி ஆயிடுச்சு, அப்படி கோஸ்டல் ஆயிடுச்சு. புதுசா எதுவும் பண்றதுக்கு கூட சென்னை அதே கொஞ்சம் பேக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சவுத்ல நம்பர் 1 பெங்களூர் ஆச்சு, நம்பர் 2 ஹைதராபாத், நம்பர் 3 சென்னை ஆயிப்போச்சு. மெயின் சென்னை சிட்டியை நல்லா டெவலப் பண்ணும் அலெக்ஸ். சூப்பர். சென்னை மாதிரி எங்குமே ஒரு சிட்டி இருக்காது. பண்ணிதான் இருக்காங்க, வந்துரும். இல்ல ஒண்ணும் நல்ல அதான் இல்ல எங்க ஆளுங்க நீட்னஸா எல்லாமே இருக்கு. கமிஷன்லயே கேட்டா எப்படி ப்ரோ இதுவாகும்? அதனாலதான் அதுதான் பிரச்சனை பாருங்க. 35% ஒரு ஏடிஎம் கேக்காரு. ஒரு ஆளு கூட டிராவல் பண்ணாரு, ஒசூர் போயிருந்தா. அவரு சொல்றாரு கமிஷனே இல்ல, இது மாதிரி இருந்தா கண்டிப்பா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்க கட்சியில உங்க தொகுதி எல்லாம் பவன் கல்யாண் எல்லாம் எப்படி மதிக்கிறாங்க? இங்கெல்லாம் பவன் கல்யாண் ஓட்டு ஒரு 1000 ஓட்டு தான் இருக்கு. அது வந்து பாமக மாதிரி அலெக்ஸ். பாமக எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து வெஸ்ட் கோதாவரி, தூர்ப்பு கோதாவரி, விசாகப்பட்டினத்துல மாத்திரம் இருக்காங்க அவங்க பேன்ஸ். அவங்க அப்படின்னா அந்த கேஸ்ட், பர்டிகுலர் கேஸ்ட், அவங்கள வந்து நல்லா ப்ரொமோட். அவங்க தான் ஓட்டு போடுறதே. அந்த ஏரியா மொத்தமே ஜெயிச்சிட்டாரு. அங்கேயே சீட்டு கொடுத்ததுங்க. ராயல்சீமான்னு சொல்லுவாங்க, கர்னூல், கடப்பா, அனந்தபூர், சித்தூர், இந்த பெல்ட்ல எல்லாம் அவர் ஒண்ணு கூட ஜெயிக்கல. இங்க கொடுக்கும் வேலை அவங்களுக்கு. அவங்களது அங்க வேற கேஸ்ட் இல்ல. அங்க அவங்க வந்து அப்படின்னு நாயுடு சொல்லுவாங்க. நாயுடுங்க வருவாங்க. நாயுடுங்க, சந்திரபாபு நாயுடு, இவங்க இல்ல இப்போ டெபுட்டி சிஎம்மா பவன் கல்யாண் இருக்காரு, சிஎம் ஆக வாய்ப்புல அவர் அதுக்கு தானே ஆசைப்பட்டாரு. அடுத்த வாட்டி அவர் ஜெயிக்கிறாரா? இல்ல 200% அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. சந்திரபாபு நாயுடு விட மாட்டாரு, அவரும் உஷாரு. அதாங்க, இல்ல உங்களால முடியல. அலெக்ஸ் ஆயுத எழுத்து படம் பாத்தியா? ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கல? அது வந்து ஜார்ஜ் ரெட்டிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும், சூர்யா கேரக்டர். அது உண்மையா ஆந்திரால நடந்த கதடா அலெக்ஸ். என்ன ஆந்திரானே கலர் வந்தா இல்ல சந்திரபாபு நாயுடு இதுங்க. ஆனா அவங்க இல்ல ப்ரோ, அவங்க கட்சியில பவன் கல்யாண் அடிக்கிறாங்க எல்லாமே. அலெக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஏடிஎம்கே கூட்டு வச்சுன்னு டிப்யூட்டி சிஎம் ஆயிரணும் விஜய், டிப்யூட்டி அவர் கண்டிப்பா ஆகுவாருன்னு அது பவன் கல்யாண் அந்த எலெக்ஷன் ஒண்ணு இல்ல ப்ரோ, எல்லாரும் பவன் கல்யாண் மாதிரி பவன் கல்யாண் ரோல் மாடல் எடுத்தாங்க. இப்ப விஜய் ரோல் மாடல் எடுத்து அவரு அல்றாரு. சினிமாவில் தான் கட் அவுட் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு தூக்கி போடுறாரு இவரு. எம்ஜிஆர் என்டிஆருக்கு அப்புறம் இப்போதான் தளபதி. ஆமா 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 என்டிஆர். அந்த எல்லாம் பவன் கல்யாண் கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அது மீடியா ப்ரொபகண்டா. அது வந்து எல்லாருமே அங்க ஒரு நடிகர் ஒருத்தர் வந்தாரு, அது வந்து பாத்தீங்கன்னா அவரு டெபுட்டி சிஎம் வரைக்கும் போனாரு, ஓகேங்களா, ஆந்திரால. அதை வந்து அப்படியே இங்க கம்பேர் பண்ணி அது வந்து மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி அதை விதைச்சானுங்க. நம்ம ஃபேன்ஸ்லயே பாதி பேர் வந்து அதை நம்புனாங்க. எப்படின்னா ஓகே ஒரு ஃபர்ஸ்ட் டெபுட்டி சிஎம் ஆகட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிப்படியா போகட்டும்ன்ற மாதிரி அதை வந்து நம்ம சைட்ல இல்ல ப்ரோ, அவங்க ஊர்லயே பவன் கல்யாண் அடிச்சு நிறுத்திருந்தாங்க. விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஆந்திரால எப்படி அடிச்சாங்க தெரியுமா பவன் கல்யாண்? அந்த இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அங்க நடக்கிற எக்ஸாக்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க காட்ட மாட்டாங்க. இங்க வந்து ஜேர்னலிஸ்ட் பேசுறதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூசி மொழி தான் பேசுவாங்க. பவன் கல்யாண் வரும்போது எப்படி இல்லையே,
இந்த அம்பேத்கர் இது அந்த மாதிரி தானே வந்தது. அதான் இந்த பெரியார் இது மாதிரி. ஷேக்வாரா அதுக்கப்புறம் தானே சேஞ்ச் ஆகிட்டு அதான் ஆமா ஆமா அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் ஆகிட்டு அதான் பிஜேபி. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கம்யூனிசம் டோட்டல் பேஸ்டு காவி வந்துச்சு. இப்போ டோட்டல் காவி ஆயிட்டாரு அவரு. ஆமா இப்போ பிஜேபி ஏய் இன்னைக்கு ஒண்ணு இப்போ பேசியிருக்காராண்டா, பசங்க போட்டிருந்தானுங்கடா. அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்து கல்யாண் குமாரோ நவ பேர் சொல்லியிருந்தாரு. அவங்க டீச்சர் தான் வந்து பவன் பேர் வச்சாராம். அந்த பவன் பேர் வச்ச உடனே 470 கிலோ தூக்கிட்டாராம் அவரு. என்ன கிலோவா இல்ல கிராமா? கிலோ கிலோ ஓகே ஓகே 470 கிலோ. கல்யாண் குமார கல்யாண் குமார் பழைய ஆக்டர் பேர். அதனால்தான் இவரும் ஆக்டர் வேற பேரு நம்ம பசங்க போட்டிருந்தாங்க, ஓ இவன் ஆந்திரா சீமானா அப்படின்னு போட்டு நம்ம பசங்க கலாச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அலைன்ஸ் வைக்காம ஒரு சீட்டு கூட ஜெயிச்சது இல்லையா பவன் கல்யாண்? ஒரே ஒரு சீட் ஜெயிச்சாரு இல்ல ஒரு இல்ல இல்ல அவனை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கூட கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல இல்ல திமுகவே அலைன்ஸுக்கே ஜெயிச்சது கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டிக்கெட் உருவிட்டு இருக்காங்க. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல நம்ம அண்ணன் நாக்கப்படுகிற மாதிரி கேட்டது என்னன்னா, அண்ணாதுரை இருந்த கட்சி வாட்டை போட்டு இது பண்ணது தானே, நம்மள மாதிரியா பொது கட்சி ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணி. பட் பிரகாஷ் ப்ரோ தான் அப்படி பார்க்க போனா வந்து அமித்ஷா கழகமும் அதான்டா. இல்ல இல்ல அப்படி இல்ல, அமித்ஷா கழகம் வந்து நெப்போகிட்டி கிடையாது. ஓகேங்களா, அதாவது ஒரு குடும்ப அட்டையை போடல. புரியுதுங்களா உனக்கு? இங்க என்ன ஒரு குடும்பத்துக்கிட்ட இல்ல இல்ல இங்க இன்னொரு குடும்பம் வந்துக்குது. அப்படியே சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து அண்ணாதுரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலைஞர், அவர் பையன், அவர் பேரு, இப்ப இன்பாவையும் அடுத்து கொண்டு வர போறாரு. அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்க பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டர் வந்தாங்கல்ல. ஓகேங்களா, பிரகாஷ் இப்போ கலர் உங்களுக்கே தெரியும். இந்த பால் பேக்கெட் கலர்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்க அவர் இருக்காரா அலெக்ஸ்? பால் பாயிண்ட் அந்த பால் போயிட்டு இல்ல கலர் வந்து இந்த ஒய்எஸ்ஆர் எந்த குரூப்? ஒய்எஸ்ஆர் அவங்கள அந்த நெக்ஸ்ட் டைம் ஒய்எஸ்ஆர். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இந்த பவன் கல்யாணுக்கு ஆந்திரால எந்த அளவுக்கு சீன் இருக்கு ப்ரோ இந்த ஓட் ஷேர் பத்தி எல்லாம்? ஓட் ஷேர் இல்ல இங்க ராயலசீமான்ற பகுதியில எல்லாம் இல்ல, அவருக்கு இருக்கிறது அங்க கோஸ்டாவில், அதுக்கட வெஸ்ட் கோதாவரி தூர்ப்பு கோதாவரி ஒரு கேஸ்ட்ல அவங்களுக்கு அவ்வளவுதானே தடவை. இங்கெல்லாம் இல்லப்பா சுத்தமா. குப்பத்துல ஒரு 600 ஓட்டு விழுந்துச்சு இண்டிவிஜுவலா இருந்துக்குள்ள. தொகுதிக்கே ஒரு 600 ஓட்டு. ஒய்எஸ்ஆர் எத்தனை டைம் ஜெயிச்சிருக்கு? ஒய்எஸ்ஆர் இல்ல கண்டினியூஸா சந்திரபாபு நாயுடு அலெக்ஸ் இங்க வந்து நின்றா அப்புறம் தான் அவரு சிஎம் தொகுதி இல்லையா, கண்டினியூஸா அவரு இங்க தோத்ததே இல்ல. எங்க தோத்ததே இல்ல, இங்க தோத்ததே இல்ல. அதே மாதிரி புலிவந்தலால எங்க ஊரு எக்ஸ்எம் எல்லாம் முச்சு விட்டாச்சு. ஆமா 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 அங்க எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ சாரி எக்ஸ்எம்எல்ஏ கூட அவனுங்களே மரியாதை நம்ம ஆளுக்கு தர மாட்டானுங்க. அவனுங்களுக்கு என்னடா மரியாதை? இல்ல அலெக்ஸ், இப்ப நானே அலெக்ஸ் அப்படி இல்ல, ஆந்திராவில இருந்து வந்து விஜய் பத்தி அப்படின்னா ஒரு கரிஸ்மா இருக்கா, ஒரு நல்ல மனிதர்ன்ற. சத்யராஜ் எல்லாம் படம் நடிச்சிட்டு போய் அல்றாருப்பா குழந்தை மாதிரி. அவருக்கு உங்க சைட்ல தான் இப்ப ஒரு பெரிய ஆள் ஆக்கிறீங்க. சத்யராஜ் எல்லாம் பாருங்க, நாங்க படமே கொடுக்குறது இல்ல. வேஸ்ட் இல்ல, அப்படி இருக்கக்கூடாது அலெக்ஸ். நானு இப்ப பொலிட்டிக்கல்ல கிடக்குறேன், நான் ஜெகனை வந்து தப்பாவே விமர்சனமே பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அவங்க ரேஞ்சில் போனோம். இப்ப விஜய்க்கு ஒரு இருக்கு, புதுசா வந்திருக்கு, என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? இவரு அல்றது, இவரு ஸ்டாலின் ஏதோ அப்பா மாதிரி கட்டி பிடிச்சுன்னு அல்றாரு. அவரு என்ன இல்ல ஸ்டாலின் அப்பா மாதிரி இவரு அல்றாரு. அவரு சிபிராஜி பாரு அவங்க அப்பாவே. அதெல்லாம் ஒரு ஃபேமிலி இல்லைங்க, ஒரு பொண்ணுக்கு சீட்டு கேட்டாப்ல. ஓகேங்களா, கோயம்புத்தூர் இது மேயர் போயிடுச்சு ப்ரோ. ஃபீலிங்ஸ் பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் விட்டு பண்ணி பவன் கல்யாண் நடி பண்ணி
இல்ல நான் பவன் கல்யாண் நான் நடிப்பு. இல்ல பொலிட்டிக்கல்ல நான் ஒரு எப்படி சொல்றது, நான் ஒரு டீசென்டானப்பா. நானு எனக்கு எதிர்க்கட்சியே வைஎஸ் ஜெகன். அவரை பத்தி கூட தப்பா பேச மாட்டேன். ஆனா ப்ரோ இல்ல அவருக்கு ஒரு உங்க ஸ்கில் தொகுதியில இருக்கும். பவன் கல்யாண் இல்ல உங்க தொகுதியில பவன் கல்யாண் திட்டுறாங்க. இல்ல திட்டுறாங்கன்னா இங்க இப்ப நம்ம கூட ஒரு இதாக்குறாரு கூட்டணியில இருக்கிறதுனால நம்ம எதுவும் பேசுறது இல்ல அலெக்ஸ். நான் பேசுறது இல்ல அவருக்கும் விஜய் வேற பவன் கல்யாண் வேற. சினிமாலே விஜய் எங்கேயோ இருக்காரு. பவன் கல்யாண் எல்லாம் அந்த ஆனா அவ இல்லங்க இல்ல அவரு ப்ரோ, என்டிடிவில இருக்காரு. இல்ல இது தெலுங்குக்காரங்க எல்லாம் வந்து லாயல்ட்டி பத்தி பேசுறாங்க இல்லையா, ஃபேன்ஸ்னா லாயலா இருக்கணும், அது இது மயிரன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனாலதான். இல்ல விஜயோட ராயல்டி ஃபேன்ஸ் அதெல்லாமே இல்லப்பா. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு யார் ஃபேன் அந்த பேஸ்க்கு சொல்லுங்க. என்டிஆர் இருந்தாங்கதான். என்டிஆர் நல்லா இது பண்ணாங்க. என்டிஆர் எல்லாமே இருக்கானா விஜய் மாதிரி கிரேஸ் யாருக்குல்ல அலெக்ஸ். இது நான் மிகப்படுத்தி சொல்ல. தெரிஞ்சு ஓகே ப்ரோ. பவன் கல்யாண் தான் ப்ரோ ரொம்ப என்டிஆர் ஒரு ஐ திங்க் ஒரு 70 lakh votes வந்து வாங்கியிருப்பாங்க அவங்க டைம்ல. அது விஜய்க்கு வந்து ஜனத்தொகை 1.7 crore votes வந்து ஓகே விழுந்திருக்கு. ஜனத்தொகை அது வேற. ஆனா அவரும் பெருசா ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் என்டிஆர் அது வேற. அதான் அது வேற. அந்த ஒரு ஜெனரேஷனா வேற. இல்ல அலெக்ஸ் அது ஜெனரேஷன் அலெக்ஸ். அப்போ வந்து சினிமானாலே ஒரு எப்படி அது வேற. அப்பெல்லாம் பிளைண்ட் விஜய் பண்ணதான் ரெக்கார்டே சினிமாவில். இதுக்கு மேல யாரும் பண்ண முடியாதுன்னு என்னோட இதுக்கு தெரியுது. நாமெல்லாம் சீனியர் சிட்டிசன் முன்னாடி யாரும் பண்ண சொல்ல முடியாது. 100% விஜய் பண்ணது டிஜிட்டல் உலகத்துல உண்மையிலே ஒரு சாதனை அலெக்ஸ். இப்ப நீ சும்மா தும்முனா கூட அலெக்ஸ் ஏதோ பேர் வந்துருச்சுன்னு 10 பேர் நைட் டியூட்டி பருப்போம். அப்ப நம்மளே சுத்தி இருப்போம். சொல்றேன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இத்தனை மீடியா வச்சுன்னு இத்தனை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வச்சுன்னு அவர் உண்மையில ஜெயிச்சது பெரிய ஆமா விஷயம். அது இன்னும் உண்மைதான் bro. சொன்னது கரெக்ட் பாவம் ப்ரோ. அவரு. 100% 1000% அதான் ப்ரோ கரெக்ட். இது அந்த ப்ரோ மனுஷனா அவரோட வாழ்றதுலாம் அந்த ரொம்ப கஷ்டம். இன்ஸ்டாகிராம்ல ப்ரோ ஒரு நிமிஷம், அவரோட அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த மதுரை செல்ஃபி மாநாடுக்கே ஒரு 20 million லைக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது எந்த சவுத் இந்தியன் ஆக்டருக்கு வந்து கிடைச்சிருக்கு சொல்லுங்க? கிடைக்காதுங்க. அப்ப இந்தியா லெவல்ல எஸ்ஆர்கே விட அதிகமா இருக்கு. அவர் எவ்வளவு அசால்ட்டா 5 மில்லியன் லைக்ஸ் வந்து தாண்டிடுறாரு ஒரு போஸ்ட்க்கு. ஆவரேஜ் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை பாகிஸ்தான்ல எல்லாம் எலிவேட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆமா உட்கார்ந்து. ஆமா ஆமா ப்ரோ, பாகிஸ்தான் ஆளுங்க அங்கெல்லாம் போய் நானு அலெக்ஸ் 2007 இருந்து 2000 ஒரு நிமிஷம் இல்ல பிரகாஷ் ப்ரோ. இல்ல நீங்க இப்ப மே 4 அன்னைக்கே பாருங்க. அதான் மே 4 அன்னைக்கு ஃபுல் ஆந்திர பிரதேஷ் எல்லா ஆக்டரு சிரஞ்சீவில இருந்து எல்லாருமே பிரைஸ் பண்ணாங்க. பவன் கல்யாண் மட்டும் தான் பேருக்கு தான். பவன் கல்யாண் மட்டும் தான் கொஞ்சம் சுருன்னு இருந்தாரு, பேருக்குன்னு போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்மத்தை கட்டிட்டா போலதான். பவன் கல்யாண் ஓப்பனாவே கேட்டாரு. உங்க ஊர்ல ஜெயிச்சா தெரியும் தானே. அவர் வந்து 15 வருஷமா அவர் வந்து அரசியல்ல இருக்கிறாரு பவன் கல்யாண். அவரு இவர் வந்து விஜய் வந்து 2 வருஷத்துல சிஎம் ஆயிட்டாரு. அவர் இன்னும் ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருக்காரு. கலர் ப்ரோ எங்க ஏரியால ஒருத்தர் 16 வருஷமா ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டு இருக்காப்புல. வெறும் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருக்காப்புல. பிரகாஷ் ப்ரோ அதை விடுங்க. பவன் கல்யாண் அடுத்த வாட்டி ஜெயிப்பாரா? அடுத்த வகையில கூட்டணியில இருந்தா வாய்ப்பு இருக்கு. சிங்கிளா நின்றா ஜெயிக்க முடியாது. 100% ஜெயிக்க முடியாது. சிஎம் இல்ல ப்ரோ, எம்எல்ஏ கூட இப்ப கூட்டணி பிஜேபி இப்ப அதான் அந்த தெலுங்குதேசம் கூட்டணியில் இருந்தாலே ஜெயிப்பாரா எம்எல்ஏ? ஜெயிப்பாரு. பிட்டாப்புறம் வந்து அப்படின்னா எப்படி இங்க பாமக மாதிரி இருப்பாங்க பெல்ட். அவங்க 75% வர்மாவை தூக்கிட்டீங்களே. வர்மாவை எடுத்துட்டாங்க. இருந்தாலே அந்த கேஸ்ட் பிள்ளைங்கள அங்க ஓட்டு போடுறாங்க. அவனும் அந்த கேஸ்ட் தான். அவனும் அந்த கேஸ்ட் தான் ப்ரோ. அவனுக்கு வந்து இண்டிபெண்டன்டாவே அவன் எம்எல்ஏ கேண்டிடேட். ஆனா இல்ல டிடிபில ஒன்னும் இவரு கேர்த்தனால அலைன்ஸ் கேர்த்தனால அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவனை டீக்ரேட் பண்ணி வெளியவே எடுத்துட்டாங்க. அவனை இப்போ இன்சார்ஜ்ல இருந்து ஒரு டைம் இண்டிபெண்டன்டா ஜெயிச்சார் 2014. ப்ரோ பட் என்ன பிரகாஷ் ப்ரோ பர்சனலா உங்களுக்கு பவன் கல்யாண் பிடிக்குமா? இல்ல நான் பவன் கல்யாண் சினிமா கூட பாக்குறது இல்ல. எனக்கு தெலுங்குல பிடிக்கும். வெங்கடேஷ் பிடிக்கும். வெங்கடேஷ் அப்புறம் அல்லு அர்ஜுன் புடிச்சுன்னு இருந்துச்சு. இப்ப பாக்குறதுல விஜய் படத்தையே இப்ப சினிமா பாக்குறது இல்ல அலெக்ஸ். கோட்டோட லாஸ்ட் அவனும் இனிமேல் சினிமா நானும் தெரியாம கூலின்ற ஒரு குப்பை படத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் தியேட்டர் போறதே விட்டேன். நான் போறதே இல்ல. நான் தெலுங்குல கூட யார் படம் லைக் பண்ண மாட்டேன். எனக்கு அப்ப வெங்கடேஷ் படம்னா ஃபேமிலி ஓரியன்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி படம் அலெக்ஸ் பத்ரி வந்து தெலுங்குல போய் பாடுற அலெக்ஸ் வேற மாதிரி இருக்கும். பத்ரி இது திருப்பாச்சி தெலுங்குல பாத்திருக்கேன். பத்ரி போய் பாரு. திருப்பாச்சி நல்லா காமெடியா இருக்கும். அந்த இது ட்ரோல் மூவி மாதிரியே இருக்கும்.
திருப்பாச்செல்லாம் பவன் கல்யாணம் செட் ஆகல. ஆனா பிரகாஷ் ஒரு ஓஜி நல்லா ஓடுச்சு. நான் ஓஜி அதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அது நான் பாக்குறதே இல்ல. இந்த இது தலைவர் அக்கண்டா பார்த்தேன். டஸ் புஸ்ன்னு ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல பாத்தியா பகுதி ஸ்டேட்ல இருக்கிற நம்மளே டப்பிங்ல ஓஜி பாக்குறோம். இவர் அந்த ஸ்டேட்ல இருந்தே அதெல்லாம் ஒரு படம் ஆயிராது. ப்ராமிஸ் நான் கோட்டு பார்த்ததோட சரி அலெக்ஸ் அது போல படமே பார்க்கல. நம்மளுக்கு டைமும் கிடைக்கும். ஓஜி பாக்கலையா ப்ரோ நீ? பாக்கலப்பா. உங்க டெபுட்டி சிஎம் அவர் படம் பாக்கல. நாங்களும் கோட்டுக்கு அப்புறம் படமே நானே பார்த்தேன் ப்ரோ ஓஜி படத்தை. அதெல்லாம் பிடிக்கிறது இல்லப்பா எனக்கு. பவன் கல்யாணம் அது மேனேஜ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. நான் பாக்குறது இல்ல. நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவன் நேச்சுரலாவே வந்து ஆட்டிடியூட் பயங்கரமா இருக்குது. நடுவுல ஏதோ ஒரு குப்பை கடங்குல போய் உக்காந்து பேட்டி குத்துருந்தாங்க பாத்தியா? சேர்ல உக்காந்துன்னு ஐயோ பா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வந்து சுத்தி நிக்கிறாங்க. இவர் உக்காந்துன்னு ஒரு போஸ்ட்ல உக்காந்துன்னு ஒரு பேட்டி குத்துருப்பாரு பாத்தியா? இருப்பான் பவன் கல்யாணம் போட்டு இவனுக்கு பதில் சொல்லவே முடியாது. அவன் பண்ண ஆன்சர் சொல்லலாம். இதுல விக்னேஸ்வரர் தெரியும் இல்ல ஒரு கப்பலை சீஸ் பண்றேன்னு சிங்கம் சூர்யா மாதிரி ஒண்ணு பண்ணா மாதிரி சவுத் இந்தியா வேலை இருந்துச்சு. யாருடா நீ அங்க போய் நடம் பண்ணுறேன். சீஸ்தா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சீஸ்தா ஷிப்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்து ஃபைன் எல்லாம் போட்டாங்களே இது ப்ரோ தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறாங்களா ப்ரோ பவன் கல்யாணம்? சொல்லுங்க ப்ரோ ஏதாவது. நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கா கேடரு? நம்ம சொல்ற அளவுக்கு இருக்குமா? நான் ஏதோ கும்பல இருக்கேன். இல்ல ப்ரோ இது மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணா எத்தனை கோடி ப்ரோ ஃபைன் போட்டாங்க அதனால? ஆமா 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 ஆமா. அவன் சும்மா சினிமாட்டிக்கா பண்ணிட்டு போயிட்டான். இந்த கலரு பச்சை திட்டுவேன். இவன் எப்படா வந்தான் உள்ள? நான் பச்சை திட்டுவேன். இல்ல ஒரே நிமிஷம் எடப்பாடி எச்சசோறு வாங்கி தின்னவன இல்லடா இல்ல ஒரே நிமிஷம் எங்க போயிட்டானா அவன்? ஏன்டாடி நேத்து என்ன பேச்சு பேசிட்டு போன? மரியாதை கொடுத்தானே பேசிருந்தேன். அதுதாங்க இல்ல இவன மாதிரியா யாரு எடப்பாடி அந்த சாராயம் காய்ச்சி குடிச்சுன்னு பாருங்க எல்லாம் முதிரி இது பண்ணி சேலத்துல அந்த மாதிரி அவனை ஊரல் போட்டு விழுப்புரத்துல ஏதாவது காய்ச்சி கீச்சு குடிச்சுன்னு போனேன். மறுபடியும் கேஸ் கொண்டு வந்துடாதீங்களா? செருப்பால் அடிப்பான். தமிழ்நாடு பத்தியா ஒழுங்கா தெரியாத அந்த நாய்க்கு என்கிட்ட வர ஆந்திரா கிட்ட. ஆனா விக்னேஷ் ஒரு மீம் இருக்கு மாதிரி எனக்கு ஈஸியா பார்த்தா தோணும். எலான் மஸ்கே எல்லாம் தெரியாதுடா உனக்கு மட்டும் எப்பறம் எல்லாம் தெரியுது. தமிழ்நாடு படிச்சு ஆந்திரா படிச்சு லிட்டரலி அதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அலெக்ஸ் ஒண்ணு சொன்னா ஏத்துக்கன்னு தெரியல. சீமான் பெட்டரா எடப்பாடி சீமான ஆந்திரா பாலிடிக்ஸ் சந்திரபாபு ஒரு சொன்னானே சந்திரபாபு நாயுடு கூட ஏதோ இது பண்ணிருக்காரு. ஈஸ்வர சீமானிட்ட ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுங்கடா. அப்பாச்சும் புத்தி வருது. ஆனா பிரகாஷ் ஒரு ஹைதராபாத் ஸ்பீக்கர் கொடுங்க ஸ்பீக்கர் குத்தாடிங்க அவனை. என்கிட்ட வராதுன்னு சொல்லுங்க அவனை. ஆனா பிரகாஷ் ஒரு ஹைதராபாத் டெவலப் இருக்கேதான். ஆனா சென்னை விட வந்துட்டு அது தெரிஞ்சது. வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் டெவலப்மெண்ட்ல. விக்னேஷ் ஊர்ல நீங்க ஹைதராபாத் அப்புறம் பெங்களூர் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஃபுல்லா ஐடியா தான் இருக்கும். இப்போ நம்ம சென்னை எடுத்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறது ஒரு நிமிஷம் ப்ரோ. ஈஸ்வரா இதை கேள்றா விக்னேஷ் கிட்ட கேள்றா அவர்கிட்ட. அவங்க ஈஸ்வர சரியா உங்க கட்சிக்காரன் எல்லாம் சினிமா கவர்ச்சி ஜெயிச்சுட்டாங்க. அப்ப எம்ஜிஆர் எல்லாம் எதை வச்சுரா ஜெயிச்சாரு? சரியா எடப்பாடி கவர்ச்சி ஒரு முண்டா பண்ணி போட்டு வர சொல்லு. அததான் நாங்களும் சொன்னோம். முன்னணி ஹீரோ ஆறு கூட எம்எல்ஏ வந்தாரு. நாங்க ஸ்ட்ரைட்டா அசம்பிளி போயிட்டோம் சிஎம். அப்ப யாரு மாதிரியா ஈஸ்வரா ஜெயலலிதா யாரா அப்பா? கிளாமர் ரோல் பண்ணவங்களே வார்த்தையோ அநாகரிகமோ எதுவும் பேசல. தனி சின்னத்துல இவ்வளவு வாக்கு வாங்கினாங்க 4 முனை போட்டியிலே.
என்னடா 4 முனை போட்டியே டேய், நீ தான்டா 4 முனை போட்டி நீங்க போட்டுக்கே இல்ல வந்தல 35 போட்டி நான் சொல்றேன் பாரு. இல்ல ஜெயலலிதா ஜெயிச்ச பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஆட்சி எப்படி இருந்தது 5 வருஷம்? நீ எடப்பாடி ஃபேன் தானே? நீ எடப்பாடி ஃபேன் தானே? நீ ஜெயலலிதா பத்தி பேசுற? ஆட்சி இல்ல கலரோட பேச்சுரிமை எதுக்கு எல்லாரும் வந்து பறிக்கிறீங்க? அவன் பொய்யா சொன்னான், இருந்தாலும் உண்மையான சொன்னான், நான் சொல்ல முடியாது. இது கேட்டா இவரு மியூட் பண்ணுவாரு. இவருக்கு நான் உன்னெல்லாம் மீட் பண்ண மாட்டேன்டா. நான் ஈஸ்வர் மட்டும் இல்ல நான் யாருமே மீட் பண்ணல. பொறுப்பாளர் பதவியில MCS நீ என்ன கலை குத்தி இருக்கிற ஆக்டரால டெவலப் ஆன உங்க கட்சி, அதுக்கு எதுக்கு எங்களை திட்டுறீங்க? நாங்களா ஆக்டர்னு சொல்றது வேற. சரி, சினிமா நடிச்சாலும் ராத்திரி பகல் என்ன தேசிய தலைவன் சொல்லுவாங்க உங்கள நேஷனல் லீடர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு எம்ஜிஆர் பெரிய ஆள் ஆனாங்க. கம்முனு எங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இல்லடா டேய் ஒரே ஒரு நிமிஷம் அலெக்ஸ், நீ எம்ஜிஆர் ஜெயலலிதா டச் பண்ணது ஓகேவா? எடப்பாடி கொண்டு எப்படி வேணாலும் எடப்பாடி வச்சு எடப்பாடி 6வது பொதுச்செயலாளர் டம்மி பீஸ் தான்டா. 10 தொலி பழனிசாமி டம்மிடா டேய். 6வது படிக்கிறப்ப கையை பிடிச்சி இழுத்துருக்கான். கிடையாது இல்ல டேப்பு சுத்தன கத்திரிக்கா ஊதி என்ன சொல்றது காத்து போன பலூனு எவ்வளவு தூரம் சொல்லலாம். எடப்பாடி வந்து ரஜினிகாந்த் ஃப்ரெண்டுனா, எடப்பாடி வந்து ரஜினிகாந்த் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலயே அங்க போனானுங்க 2 பேரும். வெயிட் பண்றா கலரு ஈஸ்வரி, அதெல்லாம் ஃப்ரீயா விடு. இன்னைக்கு எத்தனை விக்கெட் போச்சு? ஆமா இன்னைக்கு எத்தனை விக்கெட் போச்சு? இன்னைக்கு எத்தனை டிக்கெட்? வைஎஸ்ஆர் கிட்ட வர்றோம் பாரு, வைஎஸ்ஆர் கிட்ட வர்றோம் பாரு. இப்போ பச்சை தெரியாதுடா அவரை பத்தி. எடப்பாடி எத்தனை பேர் இன்னைக்கு போனானுங்க அதை மட்டும் லிஸ்ட் சொல்லு. அத சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் 4 முடியல கணக்கு முடியல. எடப்பாடி இன்னைக்கு எத்தனை விக்கெட்ரா? திமுக கூட போட்டே இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் காலையில வந்த உடனே ஒரு இல்ல காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அட்டெண்டன்ஸ், திரும்பி கிளம்புறப்போ ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு தான் கிளம்பணும். அப்பதான் கணக்கு எடுக்க முடியும். டுட்டோரியல் காலேஜ்ல கூட இப்படி இருக்காதுடா சத்தியமா ஈஸ்வரன். சரி எடப்பாடி எதுடா மாட்டு பண்ணலாம் போறாங்க? எங்கள அபியூஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு நீ பண்ற பத்தியா? இல்ல அவனுங்க அவன் தளபதிய ரசிகர் கூட பாக்காத பாதி பேர். அதுலயே எங்க வேல் முருகனும் செம்மையா பேசுவார் அவரு மன்றத்துல. அதரா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஏரியால அது செவுத்துக்கிட்ட பேசிட்டு மண்டையில என்னடா வச்சிருக்க கூடாதுன்னு சொல்ற குமரா. நான் இல்ல போடாதுன்னு. இது பரவாயில்ல. சரி இரா, நீ தானே சொன்ன 2029 பிஜேபி கிட்ட உங்க ஏரியால போய் ஓட்டா கேட்பாங்க. எதை வச்சு கேட்ப தெரிஞ்சு? எதை வச்சு கேட்பனா? நாங்க கேட்போம் எதை வச்சு? அதுக்கு பிஜேபி இவங்க கூட அலைன்ஸ்ல இருக்கணும்டா பைத்தியக்காரா. அவனா டிஎம்கே கூட பாப்பானுங்களா? அது கூட தெரியல. முன்னேற்ற கழகம் சிஸ்டம் காலியாயிடும். சிவசேனா காலியாகும். பார்ட்டி காலியாகும். பார்ட்டி யார் பார்ட்டி? இதுக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி இப்ப டிஎம்கே காலியாச்சு அது மாதிரியா? பாட்டி காலி இல்ல. இந்த பாட்டி கிளவி போட்டு தள்ளிட்டாங்க. எடப்பாடிக்கு ஓட்டு போடாது கிளவியதோ போட்டு தள்ளிட்டாங்க. ஏய் கெட்ட வார்த்தையில கேப்படா போ. இதோட அதெல்லாம் விடுறா ஈஸ்வரி. எத்தனை பேர் இங்க போனாங்க சொல்லு. வருவா போயிட்டா
கீழே இருக்கா இல்ல குமார் நேத்த விக்னேஸ்வர திட்டம் வந்துட்டா இன்னைக்கு திட்டிட்டு நான்லப்பா நான் மியூட் பண்ணலப்பா. மியூட் போட்டோன்னதான் திட்டம். ஆஹா இல்ல மியூட் போட்டோன்னதான் திட்டம். நான் போடல நான் போடல ஏய் நான் மியூட் போட்டு போடல நான் போடல. சரி ஒரு நிமிஷம் இல்ல மியூட் போடாதீங்க. நீங்க என்னத்த வச்சு பிஜேபி அழகா ஓட்டிங்க ஏய் நான் மியூட்டே போடலடா. அவனுக்கு நெட் சரி சொல்லுங்க. ஏய் சத்தியமா சொல்ல சத்தியம் போடுறானா அவனை மென்டல் டார்ச்சர் இது பண்ணுங்க கூட கிடையாதா அவனுக்கு? பொண்ணு கிடையாதா எங்க அப்பனுக்கு பொண்ணு இல்ல கிடைக்காதா? இல்ல இந்த வயசுல ஈஸ்வரன் எனக்கு கல்யாணம். இல்ல இதுக்குதான் வந்து அந்த லாவா போனை மாத்தணும்ன்றது. ஆனா விக்னேஸ்வரம் இல்ல ஈஸ்வர் எப்படி தெரியுமா என் டயர் எரிஞ்சு சொல்றேன் நீ நாசமா போயிட்டா நேத்தர் இப்படிதான்